Good afternoon friends. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பூச்சத்துக்கு அடல் டிங்கரிங் லேப்ல ஒரு மெயின் ப்ராஜெக்ட்டோட டாபிக் பார்க்குறோம். அது என்ன டாபிக்னா பார்டர் செக்யூரிட்டி சிஸ்டம். அந்த டாபிக்கை பற்றி இந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செஞ்ச நோக்கம் என்னன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலை இதில் இந்திய நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளிலிருந்து பலர் வந்து தாக்குதல் நடத்தினர். இதில் நிறைய இந்திய மற்றும் பலர் உயிரிழந்தனர். இந்த ப்ராஜெக்ட் பல வாகனங்கள் மற்றும் மனிதர்களை அனுமதிக்கப்படாமல் உள்ளே நுழைய இயலாது. இதனுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்டினோ UNO போர்டு, RFID ரீடர், டேக்ஸ் அண்ட் கார்ட்ஸ், LCD டிஸ்பிளே, சர்வோ மோட்டார், ரெட் LED, க்ரீன் LED, பிரெட் போர்டு, ஜம்பர் ஒயர். இதுக்கெல்லாம் பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவர் பேங்க்கு, அப்புறம் இந்த பவர் பேங்க்லேருந்து இதுக்கெல்லாம் பவர் போகிறதுக்காக ஒரு USB கேபிள் வச்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்டை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெளிநாட்டுக்காரவங்க நம்மளுக்கு ஏதாவது பொருள் கொண்டு வராங்களோ எதுக்காக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஐடி கார்டு கொடுத்துருப்போம். அந்த ஐடி கார்டு ஒன்று ஒரு நம்பரில் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ கரெக்டான டேக் கொண்டு வந்து இந்த ஸ்கேனர்கிட்ட RFID ஸ்கேனர்கிட்ட காட்டினா கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே ரெட் லைட் ஆன் ஆகி சர்வோ மோட்டார் கேட்டை ஓப்பன் பண்ணும். இதே வேறு பாகிஸ்தான் நாட்டுக்காரங்களோ இல்லை வேறு நாட்டுக்காரங்களோ யாராவது வந்து அந்நியர்கள் வந்துட்டு இங்கே டேகை காமிச்சாலோ ரெட் லைட் ஆன் ஆகி சர்வோ மோட்டார் கேட்டை ஓப்பன் பண்ணாத பஸர் அடைக்கும். இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வெல்கம் இந்தியான்னு காமிக்கும். வந்துட்டு இந்த கார்டு காமிச்சா இந்த வந்து சர்வோ மோட்டர் வந்து கேட்டு ஓப்பன் ஆகும். வந்து டூப்ளிகேட் கார்டு காமிச்சா வந்து சர்வோ மோட்டர் ஆன் ஆக கேட் ஓப்பன் பண்ணாது, வந்து ரெட் லைட் எரிஞ்சு பஸர் சவுண்ட் கொடுக்கும். இப்போ வந்து இப்போ சொன்னாங்களா அந்த டெக்னாலஜி வந்து இங்கே வந்து வெளிநாட்டுக்காரங்க இந்தியாக்காரங்க வந்து இவங்களுக்கு பாதி பேர் கட்டிட்டு அங்கே விழுந்துச்சு. அதனால் வந்து இப்போ இந்தியா வந்து இங்கே சேர்றவங்களுக்கு வந்து உள்ளே வர்றது வந்து எல்லாருக்கும் கார்டு கொடுத்தாங்க. கார்டில் வந்து ஒரு ஒரிஜினல் கார்டு கொடுத்தாங்க, ஒரு ஐடி கொடுத்தாங்க. அது வந்து அவங்க காட்டினா ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அதுவும் வந்து இங்கே பாருங்கள், இது ஃபேக் கார்டு. இப்படி ஃபேக் கார்டு காட்டினா இப்படி க்ரீன் லைட் ரெட் லைட் எரியும், அப்புறமேட்டு பஸர் சவுண்ட் விடும், அப்புறமேட்டு பிடிச்சிருவாங்க. அதே வந்து இந்தியக்காரங்க வந்து இப்படி ஒரிஜினல் கார்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி காட்டினா ஓப்பன் ஆகும், அவங்கள உள்ள விட்டுருவாங்க. அதுவும் வந்து பயணம் செய்கிறவங்க வந்து மினிஸ்டரோ DCO அவங்களாம் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கார்டு கொடுப்பாங்க, நம்பர் மாறி மாறி தான் இருக்கும். அவங்க வந்து உள்ளே என்ட்ரஸ் ஆகிறதுக்கு வந்து கார்டு தருவாங்க. இதேமாரி டேகும் ஒரு டேகு தருவாங்க. அது வந்து ரெண்டுமே நம்பர் ஒரே மாதிரி இருந்து அவங்க டூப்ளிகேட் காட்டினா ஓப்பன் ஆகாது, ஒரிஜினல் கார்டு காட்டினா உள்ளே வந்துடலாம். அப்புறமேட்டு பெரிய பெரிய பில்டிங் ஃபேக்ட்ரிக்கு வந்து அதுவும் கார்டு தான் கொடுப்பாங்க. அது வந்து கார்டு கொடுத்தா ஓப்பன் ஆகும், இல்லைன்னு ஓப்பன் ஆகாது, அவங்கள உள்ளே வர மாட்டாங்க. அவ்வளோதான். நன்றி. நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இந்தியா நாட்டுக்காரங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து இந்தியா பார்டரில் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இது வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு வந்து இப்போ காட்டுறாங்களா கார்டு, அது வந்து யாரும் செக்யூரிட்டி இல்லைன்னு அது வந்து உள்ளே இருக்கவங்க கார்டுக்கு வந்து